வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அலிப்போ நகரை கைப்பற்றும் இஸ்லாமிய இயக்கத்தின் போருக்கு வெளியே ஓசைப்படாமல் மற்றொரு தாக்குதலும் நடந்துள்ளது. சிரிய ஜனாதிபதி அசாத்தின் ஆட்சியை எதிர்க்கும் சன்னி இஸ்லாமிய பிரிவு இயக்கம் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம், சுருக்கமாக HTS, சிரியாவின் மற்றொரு மாகாணமான இட்லிப் மாகாணத்தின் கான் ஷைகோன் மாவட்டத்தை மீண்டும் கைப்பற்றியுள்ளது. இது மிகவும் முக்கியமானது. காரணம், சிரியாவின் மாகாணங்களில் ஒன்றான இட்லிப் மாகாணம் இப்போது HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த மாகாணம் HTS இயக்கத்தால் முழுமையாக கைப்பற்றப்படவில்லை. அந்த மாகாணத்தின் கான் ஷைகோன் என்ற ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் சிரிய மற்றும் ஈரானிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது இப்போது அந்த மாவட்டமும் HTS இயக்கத்தால் முழுமையாக கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம், சிரியாவின் இட்லிப் மாகாணம் முழுவதையும் இப்போது HTS இயக்கம் கைப்பற்றியுள்ளது. அலிப்போ நகரின் பெரும்பகுதி, ஒரு முக்கியமான விமான நிலையம் மற்றும் இட்லிப் மாகாணம் முழுவதையும் சிரிய இராணுவ படைகளிடமிருந்து மீட்டெடுத்த HTS இயக்கத்தின் தலைமையிலான ஆயுத இயக்கங்கள் இப்போது ஹமா மாகாணத்தை நோக்கி முன்னேற தொடங்கியுள்ளன. இது இட்லிப்பின் தெற்கே உள்ளது மற்றும் சிரிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இப்படி ஒரு சாத்தியம் பற்றி நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். மஞ்சள் நிறத்தில் தெரியும் இட்லிப் மாகாணம் HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதற்கு கிழக்கே உள்ள அலிப்போ மாகாணத்தின் தலைநகரை இப்போது HTS இயக்கம் கிட்டத்தட்ட கைப்பற்றியுள்ளது. அத்துடன் நின்றுவிடாமல் HTS இயக்கம் அதற்கு கிழக்கே உள்ள ராக்கா மாகாணத்தில் கண் வைக்கலாம், அல்லது இட்லிப் மாகாணத்திற்கு தெற்கே உள்ள ஹமா மாகாணத்தில் கண் வைக்கலாம் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். ராக்கா மாகாணத்தின் பக்கமாக நகராமல் ஹமா மாகாணத்தை நோக்கி HTS இயக்கம் நகரத் தொடங்கியுள்ளது. HTS இயக்கத்தின் தலைமையிலான ஆயுத இயக்கங்கள் இப்போது சிரியாவின் ஹமா மாகாணத்தை நோக்கி முன்னேற தொடங்கியிருப்பது சிரியாவில் அவர்கள் மேலும் மேலும் இடங்களை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார்கள் என்பதை காட்டுகிறது. நவம்பர் 27 முதல் சிரியாவின் வடக்கில் சிரிய இராணுவ படைகளோடு மோதலில் ஈடுபட்டுள்ள HTS இயக்க தலைமையிலான ஆயுத இயக்கங்கள் இட்லிப்பின் கிழக்கு தென்கிழக்கில் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சிரிய இராணுவ படைகளிடமிருந்து ஆயுதம் தாங்கிய இயக்கங்கள் கைப்பற்றி கான் ஷைகோன் மாவட்ட மையத்தை மீண்டும் கைப்பற்றின. கான் ஷைகோன் கைப்பற்றப்பட்டதன் மூலம் சிரிய அரசுக்கு எதிரான இயக்கங்கள் இட்லிப் மாகாணம் முழுவதும் கட்டுப்பாட்டை பெற்றன. இப்போது திரையில் தெரியும் மீண்டும் ஒரு தடவை அந்த வரைபடத்தை பாருங்கள். HTS இயக்க தலைமையிலான ஆயுத இயக்கங்கள் ஹமா மாகாணத்தை நோக்கி நகர்வதற்கான மற்றொரு காரணம் புரியும். இட்லிப் மாகாணம் HTSின் கைகளில் உள்ளது. ஹமா மாகாணமும் HTSின் கைகளுக்கு போனால் அந்த இரு மாகாணத்தில் மேற்கு எல்லையில் உள்ள மாகாணத்தை கவனியுங்கள். அதில் சிவப்பு புள்ளி இடப்பட்டுள்ளது. அதுதான் லடாக்கியா மாகாணம். அதில் என்ன விசேஷம் என்றால், ரஷ்யாவின் பிரதான விமான தளம் மற்றும் கடற்படை தளம் ஆகியவை லடாக்கியாவில் தான் உள்ளது. இப்போது அந்த வியூகம் புரிகிறதா? லடாக்கியாவின் கிழக்கு எல்லையில் HTSின் கட்டுப்பாட்டு மாகாணங்கள், வடக்கு எல்லையில் துருக்கி, தெற்கு எல்லையில் லெபனான், மேற்கு எல்லையில் மத்திய தரைக்கடல். ரஷ்யாவின் பிரதான இராணுவ தளங்கள் இருக்கும் லடாக்கியா முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். ஈரானிய இராணுவம் லடாக்கியாவுக்குள்ளே போக முடியாது. ரஷ்ய ராணுவம் லடாக்கியாவுக்கு வெளியே தரைமார்க்கமாக போக முடியாது. இதை வைத்து பார்க்கும் போது HTSின் படை நகர்வு திட்டமிடல்களின் பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய கை இருப்பதன் சாயல் அடிக்கிறதல்லவா? அது உண்மையாக கூட இருக்கலாம். அந்த பெரிய கை அமெரிக்காவாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், துருக்கியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சன்னி மதப்பிரிவு அரபு நாடாக இருக்கலாம். இதில் எல்லா தரப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் உள்ளது. ஆகஸ்ட் 2019 அஸ்தானா ஒப்பந்தம் மற்றும் ரஷ்யாவின் சோச்சி ஒப்பந்தம் ஆகியவற்றை மீறி கான் ஷைகோன் மாவட்டத்தை சிரிய மற்றும் ஈரானிய இராணுவ படைகள் கைப்பற்றின. அது இப்போது மீண்டும் கைமாறி HTSின் கைகளுக்கு போயுள்ளது. இட்லிப் மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய நகரமான மராத் அல் நுமா கான் ஷைகோன் மாவட்டத்தில் தான் உள்ளது. அதையும் சிரிய அரசுக்கு எதிரான HTS தலைமையிலான ஆயுத இயக்கங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் கைப்பற்றின. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி ரசாயன ஆயுத படுகொலையில் அசாத் ஆட்சி 100 பேரை கொன்ற பின்னர் கான் ஷைகோன் மாவட்டம் உலக நிகழ்ச்சி நிரலில் இடம் பிடித்தது. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி கான் ஷைகோன் மாவட்டத்தில் சிரிய விமானப்படையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஷைரத் இராணுவ விமான தளத்தை அமெரிக்க விமானப்படை விமானங்கள் தாக்கின. மேலும் ஐநாவின் கூட்டு உளவுத்துறை மற்றும் ரசாயன ஆயுத தடை செய்வதற்கான அமைப்பு OPCW ஆகியவை 2017ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி சிரிய அரசு ரசாயன தாக்குதலை நடத்தியது என்பதை உறுதிப்படுத்தின. 2015இல் இட்லிப் மாகாணத்தின் மையப்பகுதி HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இட்லிப் சிரிய இராணுவத்தால் அதிகம் குறிவைக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று. அதைத்தான் இப்போது HTS இயக்கம் இப்போது முழுமையாக கைப்பற்றியுள்ளது. சிரியாவின் இராணுவம் சற்று முன் வெளியிட்ட அறிவிப்பில் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு எதிராக எதிர் தாக்குதலை திட்டமிடுவதற்கு அலிப்போவில் உள்ள சிரிய துருப்புக்கள் தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது.
அலிப்போ நகரத்திலிருந்து சிரிய ராணுவம் வெளியேறுகிறதா அல்லது அலிப்போ மாகாணத்தில் இருந்தே வெளியேறுகிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. எதிர்த்தாக்குதலை நடத்துவதற்கு வலுவூட்டல்களை செய்வதற்கும் சிரிய ராணுவத்தை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கும் இந்த ராணுவ வாபஸ் பெறப்பட்டதாக சிரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக அலிப்போ மற்றும் இட்லிப் இஸ்லாமிய இயக்கங்களுடனான கடுமையான போர்களில் நூற்றுக்கணக்கான சிரிய ராணுவ துருப்புகள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்றும் சிரிய ராணுவம் அந்த அறிவிப்பில் உறுதி செய்துள்ளது. சிரிய அரசு ஊடகம் சானா வெளியிட்டுள்ள ஒரு ராணுவ ஆய்வு கட்டுரையில் போருக்கு தலைமை தாங்கும் ஹயாத் டாக்ரீன் அல் ஷாம் இயக்கம் முன்பு நுஸ்ரா முன்னணி என்று அழைக்கப்பட்டது. இது அல் காய்தா தீவிரவாத குழுவின் சிரியா நாட்டு கிளையாக இருந்தது மற்றும் அதே தந்திரங்களை இன்னமும் வைத்திருக்கிறது. பெயர் மாற்றம் மட்டுமே வித்தியாசம், நடைமுறைகள் ஒன்றுதான். ஹயாத் டாக்ரீன் அல் ஷாம் இயக்கம் தலைமையில் போர் புரியும் ஆயுதமேந்திய தீவிரவாத அமைப்புகளிடம் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு தீவிரவாதிகள் மற்றும் கனரக ஆயுதங்கள் உள்ளன. சில நாடுகளும் மறைமுகமாக ஆதரவு அளித்துள்ளனர். ஆளற்ற விமானங்கள் அலிப்போ மற்றும் இட்லிப் அச்சுக்களில் பல முனைகளில் இருந்து பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்கியது. வடக்கு எல்லைகள் வழியாக இயக்கத்தினர் தொடர்ச்சியான ஊடுருவல் செய்து அங்கு வந்தனர். அவர்களுக்கான இராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை தீவிரப்படுத்தியதன் மூலம் அந்த அமைப்புகள் சில மணி நேரங்களில் அலிப்போ நகர சுற்றுப்புறங்களில் பெரிய அளவிலான பகுதிகளுக்குள் நுழைய முடிந்தது. அதே நேரத்தில் எமது ஆயுதப்படைகளின் தொடர்ச்சியான கவனம் மற்றும் வலுவான தாக்குதல்கள் காரணமாக இந்த அமைப்புகளால் அலிப்போவில் உறுதியான நிலைப்பாட்டை நிறுவ முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி சிரிய இராணுவ பின்னகர்வு ஒரு முழுமையான பின்வாங்கலை காட்டவில்லை. சிரிய இராணுவம் இப்போது மீண்டும் தாக்கப் போகிறது. அதற்கு ரஷ்யா மற்றும் ஈரானிய ஆதரவு எவ்வளவு கிடைக்கும் என்பதே கேள்விக்குறி.